காந்தமலை மீதினிலே பூர்ண புஷ்கலா சமேத பூதநாதன் தூங்குகிறான். தாலேலோ. காந்தமலை மீதினிலே பூர்ண புஷ்கலா சமேத பூதநாதன் தூங்குகிறான். தாலேலோ. அவன் ஜோதியாக எழுந்தருளி அன்பர்களை காத்த பின்னர் ஓய்வெடுத்து தூங்குகிறான். ஆராரோ. ஓய்வெடுத்து தூங்குகிறான். ஆராரோ. காந்தமலை மீதினிலே பூர்ண புஷ்கலா சமேத பூதநாதன் தூங்குகிறான். தாலேலோ. மோகினியாள் மாதவனும் சங்கரனும் இணைந்து பெற்ற மன்னவனே மணிகண்டனே. தாலேலோ. தவயோக நிலை பூண்டு சபரி மாமலையில் கொலுவிருக்கும் ஆண்டவனே ஐயப்பனே. ஆராரோ. ஆண்டவனே ஐயப்பனே. ஆராரோ. காந்தமலை மீதினிலே பூர்ண புஷ்கலா சமேத பூதநாதன் தூங்குகிறான். தாலேலோ. சின்னஞ்சிறு வயதினிலே அன்னையவள் துயர் துடைக்க பண்புலியை தேடி சென்றான். தாலேலோ. அங்கு மகிழ்ச்சிவதம் முடிந்த பின்னர் புலிகள் பல கூட்டி வந்து அயர்வினிலே தூங்குகிறான். ஆராரோ. அயர்வினிலே தூங்குகிறான். ஆராரோ. காந்தமலை மீதினிலே பூர்ண புஷ்கலா சமேத பூதநாதன் தூங்குகிறான். தாலேலோ. ஐயப்பனும் தூங்கிவிட்டான். அவனை எல்லாம் காப்பவர் யார்? அன்பர்களே துயில் எழுப்பவாரீரோ. பசும் நெய்யினிலே அபிஷேகம் செய்ய வரும் அடியவர்கள் யாரவனை தூங்கவிட்டார்? ஆராரோ. யாரவனை தூங்கவிட்டார்? ஆராரோ. காந்தமலை மீதினிலே பூர்ண புஷ்கலா சமேத பூதநாதன் தூங்குகிறான். தாலேலோ. அவன் ஜோதியாக எழுந்தருளி அன்பர்களை காத்த பின்னர்